வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால பயங்கரமான ஒரு 5 ஃபைட் சீனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல இன்டர்வல் சீன்ல வர ஃபைட் சீன் தான் இருக்கு. இந்த ஃபைட் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவரே வெறித்தனமா அந்த கேங் கூட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபைட் சீன்ல வேற லெவல்ல கேமரா ஆங்கில காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஃபைட் சீனை நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருக்கு கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அசுரன் படத்துல பிளாஷ்பேக்ல வர ஃபைட் சீன் தான் இருக்கு. இந்த ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர் படத்திலே இந்த ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர் அருவா எடுத்துட்டு போய் 4-5 பேர்த்த வெட்டுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொலவேறி ஏறும். இப்ப கூட அசுரன் படத்தை டிவில போட்டா இந்த ஒரு சீனுக்காண்டியே படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சிருவேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா அசுரத்தனமா நடிச்சிருப்பாரு. இந்த சீன்ல மட்டும் அசுரனாவே மாறி இருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா உரியடி படத்துல இன்ட்ரோ பிளாக்ல வர ஃபைட் சீன் தான் இருக்கு. இந்த ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பில்டப்பாலாம் இருக்காது. நம்ம எப்படி ரியலா ஃபைட் பண்ணுவோமோ அதே தான் இந்த படத்திலே காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த சீன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைட் சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபைட் சீன்ல விஜயகுமார் அவர் ஃபைட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா கூஸ் பம்ப்ஸ் ஆகும். இந்த ஃபைட் சீனை மட்டும் ஹெட்போன் போட்டு ஃபுல் சவுண்ட வச்சு பாருங்க. இந்த ஃபைட் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம்மே உங்களை ஐ பேத்தி விட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான ஒரு தரமான ஃபைட் சீன் தான் இது. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்துல வர இந்த ஃபைட் சீன் தான் இருக்கு. இந்த ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனு. இந்த சீன் பாக்குறதுக்கே ஃபயரா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃபைட் சீன்ல கமல்ஹாசன் அவர் பாத்தீங்கன்னா அசத்தலா ஃபைட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த படத்துல வர மியூசிக் கமல்ஹாசன் அவர் ஃபைட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸா இருக்கும். இந்த ஃபைட் சீனுக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஃபேன்ஸே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபைட் சீன் தான் இது. நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல பாத்தீங்கன்னா லியோ படத்துல கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீன் தான் இருக்கு. இந்த ஃபைட் சீன்ல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவரு மரணத்தனமா ஃபைட் பண்ணியிருப்பாரு. இந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா லியோ படத்தை பார்க்கும்போது என்னடா கிளைமேக்ஸ் சீனை ரொம்ப பில்டப்பா காமிச்சிருவாங்களா அப்படிதான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா கிளைமேக்ஸ் சீனை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கொலமாசான சீன் தான் இது, நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறமா இந்த ஃபைட் சீனை பார்த்தாலே எனக்கு ஒரு இதை பத்தி தான் ஞாபகம் வரும். அதை பத்தி நான் சொல்றதை விட நான் ஒரு வீடியோ பிளே பண்றேன். அந்த வீடியோல இருக்குதான் எனக்கு ஞாபகம் வரும். அது வீடியோ என்னன்னு நீங்களே பாருங்க. பாத்தீங்களா, லியோ படத்தோட கிளைமேக்ஸ் சீனை பார்க்கும்போது எனக்கு அந்த லைன் வீடியோ தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் இந்த லைன் வீடியோ பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான ஒரு சீனை தளபதி விஜய் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பார் போல. இந்த சீனை தரமான ஒரு சம்பவமா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல எந்த ஃபைட் சீன் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.